வழிபடுவோம் உன்னையம்மா, எங்கள் குலம் வாழச் செய்திடுவாய் துர்க்கையம்மா. விளக்கேற்றி வழிபடுவோம் உன்னையம்மா, எங்கள் குலம் வாழச் செய்திடுவாய் துர்க்கையம்மா. அருள் வேண்டி நாடி வந்தோம் உன்னையம்மா, அருள் வேண்டி நாடி வந்தோம் உன்னையம்மா. உந்தன் அன்பருக்கு வேறு கதி இல்லையம்மா, உந்தன் அன்பருக்கு வேறு கதி இல்லையம்மா. விளக்கேற்றி வழிபடுவோம் உன்னையம்மா, எங்கள் குலம் வாழச் செய்திடுவாய் துர்க்கையம்மா. மறைதோறும் தனம் சேர அருள்வாயம்மா, அன்பு மலராலே பூஜிக்க வருவேனம்மா. மறைதோறும் தனம் சேர அருள்வாயம்மா, அன்பு மலராலே பூஜிக்க வருவேனம்மா. இணையேதும் இல்லாத திரிசூலியே, இணையேதும் இல்லாத திரிசூலியே, வந்த இடர் நீங்க வேண்டும் அம்மா காளியே, வந்த இடர் நீங்க வேண்டும் அம்மா காளியே. விளக்கேற்றி வழிபடுவோம் உன்னையம்மா, எங்கள் குலம் வாழச் செய்திடுவாய் துர்க்கையம்மா. விளக்கேற்றி வழிபடுவோம் உன்னை.
இருளை அகற்றும் திருவிளக்கே, இன்பம் அளிக்கும் திருவிளக்கே, எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே, லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம், லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம். திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம்.
யாராவது இருந்தீங்கன்னா டோக்கன் வாங்கிடுங்க. குழுக்கள் பிரைஸ் வந்து உங்களுக்கு அந்த டோக்கன் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். யாராவது டோக்கன் வாங்காம நமது முத்தாரம்மன் திருக்கோவில் கொடை விழாவில் முக்கிய நிகழ்வாக நமது ஊர் சகோதரிகளும் தாய்மார்களும் நடத்துகின்ற இந்த திருவிளக்கு பூஜை இனிதே மிக சிறப்பாக நடைபெற்றது. இதுக்கு வந்து நம்ம முத்தாரம்மனுக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் சொல்லுவாங்க விஜயச்சம்மாடு முத்தாரம்மனுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லா பெரியவங்களுக்கும் தெரியும். ஒவ்வொருத்தர் அனுபவத்துல அம்மனோட அருள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும். இளைஞர்களுக்கு அதிகமா தெரிய வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரு சின்ன சான்று தான் இந்த கோவில் கொடை விழா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சுத்தி 8பட்டி கிராமத்திலையும் இன்னைக்கு அரசு கொடுத்திருக்கிற இந்த தடை, இந்த சூழ்நிலை, எந்த ஊர்லயும் கோயில் கொடை விழா இவ்வளவு பெருசா 5 நாள் நடக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கல. இதுக்கு அனுமதி தர வச்சது நம்ம முத்தாரம்மன். அவளோட சக்தி, பவர், அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அரசாங்கம் நமக்கு ஒரு 5 நாள் கொடை நடத்துக்கு அனுமதி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம்பரமா கொண்டு போகல. அம்மனுக்கு என்னென்ன நிகழ்ச்சி வைக்கணுமோ, அம்மனுக்கு என்ன பூஜை வைக்கணுமோ அத்தனையும் நம்ம இங்க அழகா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஊர்வலங்கள், மேல குழாய் கட்டுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பண்ணல. எந்த விஷயம் நம்ம இந்த வருஷம் நம்ம நடத்தினாலும் அதுல சில மாற்றங்கள் நம்ம கண்டிப்பா பண்ணியிருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது சூழ்நிலை. அதனால எல்லாரும் நீங்க ஒரே மனசுல அம்மன் கோயில் கொடை விழா சிறப்பா நடக்கணுங்கிற ஒரே நல்ல எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அதே நோக்கத்தோட நடக்கிற நிகழ்ச்சியை மனசார எல்லாருமே ஏற்றுக்குவோம். ஐயோ மாவிளக்கு நடக்கலையே அப்படின்ட்டு சாதாரண 35 மாவிளக்குல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 600 விளக்கு வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்திருக்குன்னா அது அம்மனோட பவர். இந்த வருஷம் அவ சொல்றா போதும், எனக்கு 11 போதுங்கிற, அதன்படி நம்ம நடந்துக்கலாம். அதே போல ஒவ்வொரு நிகழ்ச்சி நம்ம காலகாலமா நம்ம மஞ்சப்பட்டி நைட்ல எடுத்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் சூழ்நிலை மத்தியானம் காலையில 10 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு மஞ்சள் பட்டி அம்மனுக்கு வருது. அதையும் ஒரு நல்ல விஷயமாவே ஏத்துக்குவோம். அந்த மஞ்சப்பட்டி வந்தோடனே அந்த மஞ்சப்பட்டி சாமிக்கு வச்சு அந்த மஞ்சளை எடுத்து சாமி மஞ்சள் பானைக்கு நீராடத்துக்கு நம்ம பயன்படுத்தி இந்த வருஷம் அப்படி புதுசா கொண்டாடுவோம். என்னென்ன நிகழ்வு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோமோ எல்லாமே நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சு எல்லாருமே ஒரு மனசோட உங்களோட கருத்துக்களை நல்ல கருத்துக்களாவே ஏத்துக்கிட்டு கோயில் கொடைக்கு எல்லாருமே நீங்க ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஊர்லயும் அன்னதானம் நடத்துறதுக்கு அரசு அனுமதி கொடுக்கல. ஆனா நம்ம ஊர்ல பாருங்க சிறப்பா அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அன்னதானம் குழுன்னு ஒரு பையங்க அருமையா அதை பண்ணிட்டு இருக்காங்க. வேற நம்ம ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சப்போர்ட்டா அழகா நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு. அது அவளோட அருள். இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. முதலா இந்த வட்டாரத்திலே 5 நாள் கோயில் கொடை விழா நடக்கிற ஒரே ஊரு நம்ம விஜயச்சம்மாடு தான். அதுக்கு அடுத்தால இன்னும் சொல்ல போனா அரசு என்னென்ன சொல்லுதோ அத்தனை விதிகளையும் கட்டுப்பாடோட நம்ம தர்மகர்த்தா சுப்பிரமணியன் குழுவோட நம்ம விழா கமிட்டியோட கலந்து இதை அப்படி செய்யணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கேட்டு மிக அற்புதமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதை பாராட்டணும், கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணல, எல்லாரும் கலந்துதான் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை கண்டிப்பா நீங்க எல்லாரும் முழு மனசோட ஏத்துக்கணும். முத்தாரம்மன் கோவில் கொடை விழா இன்னையில இருந்து அடுத்த வருஷம் 1 வருஷத்துக்கு நம்ம கோயில்ல எப்போ வேணாலும் வந்து நீங்க பார்க்கலாம். 5 மணிக்கு பார்க்கலாம். கோயில நல்லா பணிகளை சுத்தம் பண்ணி கோயிலை எவ்வளவு சுத்தமா வச்சு அந்த பூஜைக்கான காரியங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஒரு 7 சகோதரிகள் அவங்களுக்கு தர்மகர்த்தா சுப்பிரமணியன் அவர்கள் பரிசு வழங்குவாங்க. அதாவது இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து மாவிளக்கு பூஜை வந்து பொதுவா நம்ம அம்மன்கிட்ட வந்து உத்தரவு கேட்டோம். 500-600 விளக்கு ஏத்துன நம்ம கோயில்ல அம்மா நீ என்ன சொல்ற, 600 விளக்கு ஏத்தணுமா, உனக்கு 11 விளக்கு போதுமான்னு நம்ம உத்தரவு கேட்டோம். அம்மாவோட உத்தரவு 11 விளக்கு போதும்னு சொல்லி வந்துச்சு. அதன்படி நம்ம 11 விளக்கு நம்ம மாவிளக்கு எடுக்க போறோம். ஆனா யாராவது நேர்ந்திருக்கலாம், நான் வந்து இந்த வருஷம் மாவிளக்கு எடுக்கேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்திருக்கலாம். அப்படி நேர்ந்திருந்தா அவங்க நேம்சமா கோயிலுக்கு வந்து மாவிளக்க செலுத்தலாம். அது தவறு இல்லை. அவங்க நேம்சத்துக்கு எந்த தடையும் இல்லை. அவங்க வீட்டுல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்து கோயில செலுத்திடலாம்.
பட்டுக்கணியம்மாள், திருமதி பட்டுக்கணியம்மாள் அவர்களுக்கு தர்மகர்த்தா அவர்கள் இப்போ பரிசு கொடுக்குறாங்க. வாங்கிக்கிங்க. அடுத்து சுகன்யா. சுகன்யா எங்கம்மா? சுகன்யா எங்க? சுகன்யா உள்ள இருந்தா வாங்கம்மா. முத்து செல்வி வாங்க. சரி, அடுத்து நம்ம ஊர்ல வந்து நிறைய இடத்துல மரங்கள் வச்சிருக்காங்க. அந்த மரத்துக்கு அன்பு சகோதரர் சிவகுரு அவர்கள் வந்து அதை எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம அருமையா அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பாதுகாத்துட்டு இருக்காரு. அவருக்கு நமது தர்மகர்த்தா அவர்கள் இப்போ ஒரு பரிசு கொடுக்குறாங்க. இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட சகோதரிகளுக்கு அதிர்ஷ்ட பரிசாக தர்மகர்த்தா வந்து சிவகுருக்கு பொன்னடை ஊத்துனாங்க. கைத்தட்டுங்க. இதை கலர் அருணுக்காக சரி. இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட சகோதரிகளுக்கு அதிர்ஷ்ட பரிசாக கிங் மேக்கர் குரூப்ஸ் மற்றும் இந்து இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து வழங்குகின்ற பரிசு. எத்தனை பரிசு? குழுக்கள் எல்லாம் கொண்டவங்க கொடுக்குங்க. 81 டோக்கன் எண் 81 டோக்கன் எண் 81 டோக்கன் எண் 81 இருக்கு. சுபாவுக்கா வாங்க. பரிசு யாரு இருக்கா? கிங் மேக்கர் குரூப்ஸ் இந்து இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து வழங்குகின்ற பரிசு 231 டோக்கன் எண் 231 டோக்கன் எண் 231. இந்த பாப்பா கொடுங்க. பரிசு வாங்க. டக்குனு முன்னாடி பரிசு கொண்டு வாங்க. பரிசு முன்னாடி வரட்டும். அடுத்து 83 டோக்கன் எண் 83. அவங்க ஜீவன ஓடிட்டு தம்பி கொஞ்சம் அங்கே தள்ளி நின்னுங்க. பிரைஸ் வாங்குறது 15 டோக்கன் எண் 15 டோக்கன் எண் 15 டோக்கன் எண் 15. வாங்க வாங்கம்மா, வேகமா வாங்க. அடுத்த நம்பர் எடுங்க. அடுத்த நம்பர் எடுங்க. 15 ஆள் வந்துட்டு இருக்காங்க. 135 135. திரும்பி பிரேஸ் கொண்டா. அடுத்த நம்பர் என்ன சொல்லும்? 135 டோக்கன் எண் 135 135. 125 79 டோக்கன் எண் 79. முன்னாடி அடுத்து 19 டோக்கன் எண் 19 டோக்கன் எண் 19 யார் வச்சிருக்கீங்க? எத்தனை பேர்? 200 220. 19. அடுத்த நம்பர் நம்பர் 1 முதல் டோக்கன் நம்பர் 1. ஒன்னா நம்பர் அடுத்த நம்பர் சொல்லுங்க. அடுத்த நம்பர்
92 டோக்கன் எண் 92 ஆமா திரும்பிங்க டோக்கன் எண் 92 வரா 260க்கு சரி 242 டோக்கன் எண் 242 டோக்கன் எண் 242 ஆமா 242 சரி ரைட் ஓகேண்ணா எத்தனை 76 டோக்கன் எண் 76 டோக்கன் எண் 76 ஆமா முன்னாடி ஆகும் டோக்கன் எண் 76 முன்னாடி திரும்பி அடுத்த நம்பர் குளிக்க நம்பர் இருந்தா உங்களுக்கு தான் வாங்க மெதுவா வாங்க 116 வாங்கிக்கங்க தமிழ் முன்னாள் கூட பேசுங்க எங்க முன்னாடி அடுத்து திரும்பிங்க ரைட்டா 124 டோக்கன் எண் 124 டோக்கன் எண் 124 திரும்பிங்க 99 டோக்கன் எண் 99 டோக்கன் எண் 99 ரைட் ரைட் அடுத்து 137 டோக்கன் எண் 137 சரி 175 டோக்கன் எண் 125 ரைட் ஓகேண்ணா 32 டோக்கன் எண் 32 வாங்க முன்னாடி வாங்க இந்த ஒரு பரிசு தானா இது போக இந்த ஒரு பரிசு தான் இருக்கு 2 வரைங்க இது 148 அடுத்து 258 வச்சிருக்கீங்களா 258 சரி அந்த யாராவது கேட்டா வந்துட்டாங்க வேணா திரும்பிங்க திரும்பிங்க சரி கரெக்டா 9 மணிக்கு நமது வெற்றி விநாயகர் சன்னிதானத்தில் இருந்து பால்குடம் ஊர்வலம் ஆரம்பமாகும். கரெக்டா 10 மணிக்கு வந்து மஞ்சள்பட்டி ஊர்வலம் பால்குடம் ஊர்வலம் வந்து நம்ம அம்மன் சன்னிதானம் வந்து சேர்ந்த உடனே மஞ்சள்பட்டி ஊர்வலம் ஆரம்பிச்சிடும். மஞ்சள்பட்டி ஊர்வலம் இங்க வந்து அந்த மஞ்சள் எடுத்து நம்ம அம்மனுக்கு வந்து மஞ்சள் நீராடல் இந்த ஆண்டு இப்படி புதுசா நம்ம பண்ணியிருக்கோம். சூழ்நிலை இது திருப்தியா இருந்தா ஆண்டு வரை அப்படி நம்ம பண்ணிக்கலாம். அது அடுத்த வருஷம் சொல்லணும், அடுத்த வருஷம் சொல்லுங்க. இந்த வருஷம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அப்புறம் முளைப்பாரி வந்து இரவு எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு முளைப்பாரி எடுக்கப்படும். பிரச்சனையை தீர்க்கன்னு சொல்லி நேர தேவசபைக்கு அழைத்து வருகிறார்கள். வரும்போது இந்திரன் நினைக்கிறான், இப்போ இந்த ஊருக்குள்ள உள்ளவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அடுத்த ஊர்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க. முடியாது. அதுபோல் என்னுடைய தேவசபைக்கு வந்தால் என்னுடைய தேவருக்குள்ளே வந்து இந்த பிள்ளையை என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஏமாந்து போகல. பெண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. கண்டிப்பா கௌதமருக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. புத்தகல்ல சேலையை கட்டி விட்டாலும் இந்திரன் இந்த அப்படியே மெல்ல சுத்தி வந்துகிட்டு இருப்பான். அவ இவரு பெரிய வழங்கு. ஆனா இந்த கௌதமர் எதுக்கு போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சிட்டு வராரு?
சொல்றாரு. அதானே என்னன்னு தெரியுது? மகாமுனிவருக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி வரட்டும், என்னவென்று பேசிக் கொள்ளலாம். பாத்துருவோம் பாத்துருவோம். அமர்ந்திருக்கும் போது 3 பேரும் தேவ சபைக்குள் வருகிறார்கள். பார்த்தார் தேவார்கள் இந்திரகுமார். ஐயா வருக வருக. வந்தோம் வந்தோம். வணக்கம் வணக்கம். கௌதம ரிஷி தாங்களும் வருக. சரி அந்த பொண்ணு யாரு புதுசா இருக்குது? ஏப்பா அதான்ப்பா ஒரு பெரிய ரெண்டு பேரும் ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கோம். 2 பேருக்கும் பிரச்சனையா? ஆமாய்யா. என்ன பிரச்சனை? நானும் கௌதமரும் சேர்ந்து அலைகடல்ல போய் அமிர்தம் கடைஞ்சோம். நல்ல கதையை கவனமா கேட்டுக்காங்க. சொல்லுங்க. அப்படி கடையாதுக்கு சம்மதிக்கும் கதை கடையாதுக்கு நமக்கு பேசும்போது 2 பேரும் ஒரு நிபந்தனை வச்சுக்கிட்டோம். எப்படி? அதாவது முதல் கிடைக்கின்ற அமிர்தத்தில் எது கிடைத்தாலும் எனக்கு இன்னும், இரண்டாவது கிடைக்கின்ற அமிர்தத்தில் எது கிடைச்சாலும் அந்த கவனம் இருக்குன்னு பேசிக்கிட்டோம். சரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி அது போல நாங்க 2 பேரும் சேர்ந்து அமிர்தம் கடையும் போது முதல்ல நாங்க 2 பேரும் இழுத்து கடைஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி கடையும் போது ஒரு கழுதை வந்து வருது. கழுதையா? யார் பங்காக? என் பங்காக தான். அந்த கழுதை அடிச்சு காட்டுல துரத்தியாச்சு. சரி. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அமிர்தத்தை கடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி. கடையும் போது இந்த பச்சை கிளி, இந்த பாவை விளக்கு, இந்த குத்து விளக்கு, இந்த கொலை விளக்கு, இந்த கொலை விளக்கு, கொலை பண்ற விளக்கு, இந்த பூந்தி அது பிறந்துச்சு. சரி. இந்த பொண்ணு பிறந்த உடனே சரி இந்த கிழமை இந்த பொண்ணுல எனக்கு பங்கு வேணும்னு கேட்டா இந்த பொண்ணு எனக்கு தாங்க. வேற ஏதாவது ஒரு அண்டா கிண்டா இல்ல ஒரு காரு இல்ல ஒரு 4 தென்னை மரம் இல்ல 10 மாமரம் பறந்துருக்கும்னா வச்சுட்டு போறேன் விட்டு போயிருப்பேன். அதானே இந்த புள்ள வந்து பிறந்த உடனே சரி புள்ள எனக்கு வேணும்னு நான் கேட்கிறேன். சரி அவனுக்கு வேணும் அவன் கேட்கறான். அது எப்படி கொடுக்க முடியும்? அப்படி சொல்லுங்க. ஒரு வாலிப பிராயமா இருந்துகிட்டு. சரி அமைதி. என்ன அப்ப இந்த பெண்ணானவள் கௌதமர் பங்காக பிறந்தவள் அப்படி சொல்ல முடியாது. சரி இருக்கட்டுமே. பெண்ணாவது பிறந்திருக்கு. சரிப்பா. இப்ப நியாயப்படி நீங்க பேச நிபந்தனைப்படி பெண்ணானவள் அவருடைய பங்காக பிறந்தவள் தானே. அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இப்ப கௌதம் கொடுக்குறீங்களா? அது எப்படி ஐயா? எந்த விஷயத்துல விட்டு கொடுத்தாலும் பொண்ணு விஷயத்துல விட்டு கொடுப்பானா? அவன் பொண்ணு விஷயத்துல விட்டு கொடுப்பானா ஐயா? அது எப்படி விட்டு கொடுப்பான்? விடமாட்டேன். அது சொல்லு. அப்போ பார்த்தா தேவான்கள் என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு? அதான் ஐயா. ஒரு 10 சென்ட் இடம்னா ஆளுக்கு 5 சென்ட் பிரிச்சு எடுத்துடுங்க போன அனுப்பி விட்டுறலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் பணமா ஆளுக்கு 50 பிரிச்சு எடுத்துடுங்கப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுறலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு பொண்ணு இவனும் வேணுங்க இவனும் வேணுங்க 2 பசங்க வேணும்னு கேட்கிறானே. யாருக்கு என்ன கொடுக்கிறது? அதான் ஐயா. ஒரு கடுமையான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு 2 பேர் சண்டை போட்டா என்ன பிரச்சனை தீர்க்க முடியும்? ஒரு நாள் தீர்க்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான். எவனா ஒருத்தன் விட்டு கொடுக்கணும்ல. இருந்தாலும் ஏகப்பட்ட மகாமுனிவர்கள் தெய்வான்கள் இருக்கிறோம். பார்த்தார் தேவார்கள் அப்படியே யோசிக்கிறாங்க. ஆமாமா. ஏன்னா இந்திரகுமான் வந்து தேவசபைக்கு அதிபதி. இந்திரகுமானுக்காக தான் நம்ம அங்க பேச முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி இந்திரகுமானுக்காக பேசி பெண்ணை கரம் பிடித்து இந்திர கையில கொடுத்துட்டோம்னு வைங்களேன். இந்த கௌதுபரிசி நம்மை சும்மா விடுவாரா? ஐயோ கல்லாபோ மண்ணாபோன்னு சவுச்சு போட்டுருவான். வாயில பல்லைனாலும் சவுச்சு துப்பிடுவேன். சரி கௌதமர் பக்காக பிறந்த பெண்ணை கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கே கொடுங்கப்பா அப்படின்னு நியாயத்தை சொல்லி கௌதமர் கையில புள்ளைய கொடுத்தோம்னு வைங்களேன். அப்படியே வஜ்ராயுதத்தை எடுத்து ஒவ்வொருத்தரும் தலையை வெட்டிடுவான். ஆமா. அப்படின்னா தேவசபையில இருக்க முடியாது. அவருக்காகவும் பேச முடியாது இவருக்காகவும் பேச முடியாது. அதான் ஐயா. அப்படியே குழம்புறாங்க தேவார்கள். வரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு 2 பக்கமும் ஆட்டி என்ன செய்ய முடியும்? பார்த்தார் தேவார்கள். ஐயா சபையோர்களே நியாயம் தெரிந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. பார்த்தாலே தெரியுதுல எவ்வளவு நியாயம் பேசுவாங்க. நீட்டு ஏகப்பட்ட கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரும் பிரச்சனை. ஒரு பெண்ணை 2 ஆடவர்கள் பெண்ணு எனக்கு வேணும் உனக்கு வேணும் சண்டை போடுறாங்க. இந்த பெண்ணை யாருக்கு என்ன கொடுப்பதுன்னு சபையோர்கள் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா முதல்ல நம்ம கண்டுபட்ட கேளுங்க. ஐயா கண்டவரே என்ன பெண்ணை யாருக்கு கண்டு 2 பேரும் அடிச்சு முடுக்கா என்ன முடுக்கு அடிச்சு விரட்டினே. ஆனா பாவி 2 பேரும் கஷ்டப்பட்டு அவனோட இவனை பிடிச்சி தூண் கம்பல கட்டி வைக்க. ஏற்கனவே அவனுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த கிழவனுக்கு பொண்ணு வேணுமா ஐயா? அப்படி சொல்லுங்க. என்னத்த விட்டு போடும் பொண்ணுன்னா ஒவ்வொருத்தனும் நிறைய அதுல தகரடப்பா வீட்டுல விட்டு போறதுக்கு தீர்ப்பு சொல்லுமா? கௌதமருக்கு 6 மாசம் இந்திரனுக்கு 6 மாசம் கொடுப்போம். இவர்களாய நியாயமான தீர்ப்பு சொல்லக்கூடியவர். இவர் எங்க இருந்தியா கூட்டு வந்தியா? திருச்செந்தூர் கடற்கரையில இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. தெரியாம இருந்துச்சு. நல்லா தீர்ப்பு சொல்றாங்க. தீர்ப்புல ஒரு பிரச்சனை இல்லப்பா. இவன் 2 பேரும் வேணும்னு கேக்குறான். 6 மாசம் 6 மாசம் 6 மாசம் 1 வருஷம் சரியா போச்சு. ஆனா இந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அப்பா யாரு? இந்த வீட்டுல இருக்கும்போது இந்த பொண்ணு குழந்தை பிறந்தா கௌதமரிசி பெரியப்பா. கௌதமர் வீட்டுல இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா அகலிகான வாயை திறந்த
பண்ண பாருங்க, பாதி மூச்சு வெளியே போயிட்டு பாதி மூச்சியோட தண்ணீருக்குள் அமர்ந்தார். 500 வருடம் எந்த அபமான அழகாக மூழ்க முடித்தார். அற்புதமா மூழ்கிட்டு இருக்கா. அதற்கு மேல இவனால மூச்சு பொறுக்க முடியல. மூச்சு முட்டுது, திட்டு முட்டை அடிக்குது. ஆமாம்மா. தண்ணீருக்குள்ள இருக்க முடியல. ஆமா. யோசிக்கிறார், ஒரு மூச்சில் 500 வருடம் மூழ்கி விட்டோம். ஆமா. இன்னும் ஒரே ஒரு மூச்சு மட்டும் எடுத்துட்டோம்னு வைங்களேன், 1000 வருடம் மூழ்கி விடலாம். ஆமா, அந்த அகலையை பெண் நமக்கே சொந்தமாகி விடுவார். ஆனால் இன்னும் 500 வருஷம் மூழ்கணும். ஆமாம்மா. திட்டுமுட்டை அடிக்குது. ஆமா. இது முதல்ல நம்ம என்ன செய்யணும், வெளியே போய் மூச்சு வாங்கினதானே மறுபடியும் 500 வருஷம் கடலுக்குள்ள மூழ்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி எடுக்கிறது? அதானே கரையில கிழட்டு மாமனி கவுந்து பசி காவலா உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்மள பார்த்த உடனே அப்படியே குடிச்சு வெளியே விட்டுருவானா கரையில. அதானே எப்படி ஒரு மூச்சு எடுப்பது அப்படியே யோசனை பண்ண பாருங்க. ஆமாம்மா. இந்த இந்திரன் என்ன செய்யறான் பாருங்க. என்ன அம்மா செய்கிறார்? தமிழையாக வடிவம் கொண்டே தமிழையாக வடிவம் கொண்டே